ஆண்டவரின் ஆவி என்மேல் உள்ளது, ஏனெனில் அவர் எனக்கு அபிஷேகம் செய்துள்ளார். என் அன்பு தோழமை உறவுகளே, இன்றைய நாள் நற்செய்தியிலேயே இயேசு தன்னுடைய நாசரேத்து ஊரிலேயே அந்த தொழுகை கூடத்திலேயே தன்னுடைய நற்செய்தி பணியை தொடங்குவதை நாம் வாசிக்க கேட்கின்றோம். பிரியமானவர்களே, இயேசு கலிலியாவிலே தன்னுடைய நற்செய்தியை பணியை தொடங்கினாலும் லூக்கா நற்செய்தியாளர் இயேசுடைய சொந்த ஊரிலே தொடங்கிய அந்த பணியை தன்னுடைய பணிவாழ்வுடைய தொடக்கமாக அவர் தருகின்றார். இதிலிருந்து அவர் எதை குறிக்கிறார் என்றால், இயேசு எதற்காக இந்த உலகத்திற்கு வந்தார், என்ன செய்ய போகின்றார், அவருடைய அந்த பணிவாழ்வுடைய அறிக்கையாக இந்த பகுதியை நமக்கு தருகின்றார். பிரியமானவர்களே, இயேசு அந்த நாசரேத்து ஊரிலேயே தொழுகை கூடத்திலே சென்று அந்த எசாயா இறைவாக்கினுடைய ஏட்டை எடுத்து படிக்கின்றார். அதிலேயே 3 முக்கியமான கருத்துக்களை நமக்கு விட்டு செல்கின்றார். அதாவது மக்களுடைய விடுதலையையும், மக்களுடைய நோய் நொடிகளிலிருந்து குணமாக்குதலையும், மக்களுடைய வாழ்க்கையிலேயே மகிழ்ச்சியையும் இயேசு தர வந்தார் என்பதை அது குறிப்பிடுகின்றது. இயேசு இந்த பகுதியை எடுத்து படிக்கின்ற பொழுது கடைசியாக அருள் தரும் ஆண்டினை அறிவிக்கவும் என்னை அனுப்பியுள்ளார் என்று அவர் முடிக்கின்றார். அதை தொடர்ந்து வருகின்ற அந்த பகுதியை அவர் படிக்க முன்வரவில்லை. அதாவது பழி வாங்குகின்ற கடவுளுடைய இறுதியான தீர்ப்பை அவர் படிக்கவில்லை. இது ஒரு முக்கியமான ஒரு கருத்தை நம்மிடையே விட்டு செல்கின்றது. அதாவது இயேசு இந்த உலகத்திற்கு வந்தது மக்களை தீர்ப்பிடுவதற்காக அல்ல, மக்களை பழி வாங்குவதற்காக அல்ல, மக்களை அழிப்பதற்காக அல்ல, மாறாக மக்களை மீட்பதற்காகவும் கடவுளுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுத்தரவுமாகவே இந்த உலகத்திற்கு வந்தார் என்பதை இயேசு இங்கு நமக்கு கற்றுத்தருகின்றார். பிரியமானவர்களே, அந்த மீட்பையும் அந்த ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் நாம் இயேசுவின் மீது முழுமையாக நம்பிக்கை வைக்க வேண்டும், அவரை ஏற்றுக்கொள்ள வேண்டும். அவரை நாம் முழுமையாக நம்பிக்கை வைக்கின்ற பொழுது இயேசு தருகின்ற அந்த மீட்பையும் அவர் தருகின்ற ஆசீர்வாதத்தையும் பெற்றுக்கொள்ள முடியும். நம்முடைய வாழ்க்கையிலே காணப்படுகின்ற அந்த பாவத்திலிருந்து நாம் விடுதலை பெற்ற மக்களாக மாறுகின்றோம். நம்முடைய கஷ்டங்களும் துன்பங்களிலிருந்து நம்முடைய வாழ்க்கையானது மகிழ்ச்சியானதாக மாறுகின்றது. அதே போல நம்முடைய வாழ்க்கையானது ஒரு புதிய ஒரு வாழ்க்கையாக கடவுள் மாற்றுகின்றார். எனவே இந்த வரத்திற்காக நாம் தொடர்ந்து மன்றாடுவோம். கடவுள் நம்மை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.